யாத்திராகமும் 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்களே ஆனால், யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்போ அடுத்து நீங்க வாசிக்கும் போது 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்ததியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேலின் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். 40 வருஷம் எல்லாத்தையுமே இழந்து இனி வாழ்க்கையே இல்லைன்னு மோசே ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டான். அவனுக்கும் அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை, செட்டில் ஆயிட்டான். ஆனா 40 வருஷம் தாண்டி ஆண்டவர் சந்திக்கிறார். முள்செடியில சந்திச்சு என்ன சொல்றாரு தெரியுமா? ஏத்தியரும் எபூசியரும் இருக்கிற அந்த கானான் தேசத்தை என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் கொடுக்க போறேன். அதுக்கு உன்னை நான் அனுப்ப போறேன். என் ஜனங்கள் கூக்குரலுகிற கூக்குதல் என் காதுல வந்து கேட்டுருச்சுப்பா, அதனால அவங்களை விடுதலையாக்க போறேன். நீ வா, உன்னை அனுப்புவேன். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் தலை மேல ஒரு ஊழிய அபிஷேகம் இருந்துச்சு. தன் ஜனங்களுக்காக எதை வேணாலும் இறங்கி செய்வான். ஆனா இப்போ அவன் அந்த தரிசனத்தை மறந்துட்டாலும், அவன் அந்த அபிஷேகத்தை மறந்துட்டாலும் ஆண்டவர் மறக்கவே இல்லை. சிஸ்டர், பிரதர், உங்களை ஆண்டவர் வந்து ஒரு சில இடங்களில் ஆண்டவர் உங்களை அனுப்பி இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் மோசையை போல நீங்கள் இருக்கலாம். மோசையை போல் இருக்கலாம். எல்லாமே சுக்குநூறா உடஞ்சிருச்சு பாஸ்டர், தேங்கி நிற்கிற தண்ணியை போல நான் ஆயிட்டேன். உண்மையிலே மோசையினுடைய வாழ்க்கை தான் என் வாழ்க்கை. ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கணும்னு நான் பெருசா ஆசைப்பட்டேன் பாஸ்டர். அதுக்காக என் குடும்பத்தை உதறித்தள்ளேன், என் வீட்டை உதறித்தள்ளேன், எங்க அம்மா அப்பாவை உதறித்தள்ளேன். அவ்வளோ ஃபெய்த்தா இருப்பேன் பாஸ்டர், அவ்வளோ ஃபயரா இருப்பேன். ஆனா என் வாழ்க்கையில வந்த சில போராட்டம், என் வாழ்க்கையில வந்த சில தேவை என்னை அப்படியே ட்ராக் மாற்றி இன்னைக்கு எதுவுமே யோசிக்க முடியாமல் இருக்கிறேன்னு சொல்கிற சகோதரனையும் சகோதரியும் தகப்பனையும் தாயையும் பார்த்து தான் என் ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறாரு. இல்லை இல்லை இல்லை, நிச்சயமா இந்த சோதனையினுடைய முடிவில், இந்த கஷ்டத்தினுடைய முடிவில் கர்த்தர் திரும்பவும் உங்களை தூக்கி எடுத்து, அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்குடா, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது, அது செத்து போகல, திரும்பவும் உன்னை நான் பயன்படுத்துவேன்னு சொல்றதற்காகத்தான் ஆண்டவர் இன்னைக்கு என்ன அனுப்புனாருன்னு நான் நம்புறேன். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு 2 காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க போறேன். அப்படின்னா, உங்க தலை மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் இன்னும் தொலையல, இன்னும் நீங்க அந்த அபிஷேகத்தை தொலைக்கல அப்படின்றதுக்கு 2 ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க போறேன். இதை யோசேப்பினுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லி முடிக்க போறேன். அதான் நிறைய பேர் இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க என்னுடைய அபிஷேகம் எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு இருக்கீங்கல்ல. இல்ல, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற விஷன், உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் இன்னும் தொலையல்ல அப்படின்றதுக்கு 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்னு வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் நம்ம 19, 20, 21 வசனத்தை வாசிக்க போறோம்.
37ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21 வாசிக்கலாமா? சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். இப்போ 21வது வசனம், ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைகளுக்கு தப்புவித்து அவனை அவர்கள் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாயிருந்தான். கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கர்த்தர் அவனுடைய தலை மேல வச்சிருக்கிற அபிஷேகம் தரிசனம் அழியலைன்றதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? அவன் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தும் இன்னும் அவன் அழியல. கவனிங்க, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் தொலைஞ்சு போகல. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் இல்லைன்னா உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற வரங்கள் தொலைஞ்சு போகல, அந்த தரிசனம் தொலைஞ்சு போகலன்றதுக்கு முதல் காரியம் என்ன தெரியுமா? இன்னும் நீங்க அழியாம இருக்கிறீங்கல்ல, இன்னும் நீங்க அழியல. நீங்க அழியல அப்படின்னா உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகம் அழியல, அதனாலதான் நீங்க அழியல. உங்க தலை மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் உங்களுக்குரிய தரிசனம் அழிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அழிஞ்சிருப்பீங்க. இங்க யோசேப்பு தன்னுடைய தகப்பனாரிடத்தில் இருந்து இவர்களுக்கு சாப்பாடை எடுத்துட்டு வரும்போது அவனை தூரத்துல அவன் வரும்போது பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? டேய், இவனை அழிச்சிருவோன்றாங்க. அதான் இங்க பிளான் பண்றது என்ன அப்படின்னா, நாம் அவனை கொன்று, அவங்களுடைய திட்டமே என்ன அப்படின்னா அவனை மர்டர் பண்ணணும் தான், அவனை கொன்றணும், அவனை புதைச்சிடணும், அவனை அழிச்சிடணும், அவனை உயிரோட வைக்க கூடாது. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்பின் மேல அபிஷேகத்தை வச்சிருந்தனால அந்த அபிஷேகம் அவனை கொல்றதுக்கு விடல. அந்த இடத்திலேயே ரூபன்ற ஒருத்தன் எழும்பி, மூத்த சகோதரன் எழும்பி, அவனுக்கு அங்க ஒரு தயவு கிடைக்குது. இல்லப்பா, எப்படியாவது இவனை தப்பிச்சு இவனை கொல்லாம இங்கிருந்து இவனை எப்படியாவது கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அவனுக்குள்ள எண்ணம் வருது. நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை அழிக்கிறதற்கு பிசாசு எத்தனையோ முயற்சி எடுத்தான், உங்களை கொல்றதற்கு எத்தனையோ முயற்சி எடுத்தான். எத்தனையோ விபத்து, எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ், இல்லைன்னா எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ தற்கொலை முயற்சிகள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க அழியல, இன்னைக்கு வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கிறீங்க அப்படின்னா உங்க பலத்தால் அல்ல, நீங்க தப்பிச்சு வந்ததில்லை. நான் நம்புறேன், உங்க மேல ஆண்டவர் வச்ச தரிசனம், உங்க மேல ஆண்டவர் வச்ச அபிஷேகம் உங்களை கொல்ல விடல. நம்புறீங்களா? இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் முதல்ல ஊழியத்தில் வரும்போது ஒரு வாட்டர் சைக்கிள் ஒன்று இருந்துச்சு. அந்த சைக்கிள் எடுத்துட்டு தான் விசிட்டிங் போவேன். அதுவும் ரொம்ப மோசமான ஒரு ஏரியாவில் அங்கேருந்து ஒரு 2-3 ஃபேமிலி சர்ச்சுக்கு வந்தாங்க. அந்த வீடை வாரத்துக்கு ஒரு நாளாவது எப்படியாவது சந்திச்சிருவேன். அப்போது ஜனங்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க, அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் போய் பார்த்துருவேன். அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு போகும்போதே அந்த ஏரியாவில் ரோட்டில் உட்காந்துருக்கிற அந்த பசங்க 4-5 பேர் அப்படியே ரொம்ப முறைச்சி பார்ப்பாங்க, அடிக்கிறது மாதிரி முறைச்சி பார்ப்பாங்க. ஆனால் நான் ஒன்றுமே கண்டுக்காமல் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே போயிடுவேன். ஒரு நாள் ஒரு கிறிஸ்மஸ் டைம், அந்த கிறிஸ்மஸ் டைம் நான் ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்காக போனோம். அப்போ என்கிட்ட ஒரு நியூஸ் வருது, பாஸ்டர் நீங்கள் அந்த ஏரியா போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க, அந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து உங்களை அடிக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டாங்க, அதனால் அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க, அந்த ஏரியாவில் நீங்கள் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்கன்றாங்க. நாங்கள் அவங்க பேசிகிட்டு இருக்கிறத என் காதுலையே கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு ஆனால் அந்த டைம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஒரு பதட்டமாக தான் இருந்துச்சு, என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆனாலும் சரி, ஓகே, வாழ்ந்தாலும் உமக்காக தான், செத்தாலும் உமக்காக தான், அடி வாங்கினாலும் உமக்காக தான்,
அடி வாங்காம இருந்தாலும் உமக்காக தான் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு அதை ஜெபம் பண்ணி அப்படியே மறைஞ்சு போச்சு. அது ஒரு வழி அப்படி போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவிலேருந்து நிறைய பேர் ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப நாட்கள் தாண்டி ஒரு பையன் அதில் அந்த டீம்ல இருந்தே வந்து சொன்னா, உங்களை அடிக்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணோம், ஆனால் அது முடியல அப்படின்னு எல்லாம் சாட்சியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த காலை வேளையில் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவங்க என்னை அடிக்காமல் இருந்ததுக்கு காரணம், அவங்க என் சரீரத்தில் கை வைக்காமல் இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய ஓட்டம் இன்னும் முடியல. என் தலை மேல ஆண்டவர் வச்ச அபிஷேகம், என் தலை மேல ஆண்டவர் வச்ச தரிசனம் என்ன பண்ண விடல தெரியுமா? என்ன அழிக்க விடவே இல்லைங்க. இதே சாட்சியை தான் உங்களுக்கும் சொல்றேன். தகப்பனாரே, தாயார், சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு சொல்றேன். மகா உங்களுக்கு சொல்றேன். இத்தனை நாளும் உங்களை அழிக்கிறதுக்கு எத்தனை முயற்சி, இத்தனை நாளும் உங்களை அழிக்கிறதுக்கு எத்தனை மனிதர்கள், ஆனா உங்களை அழிக்க முடியல. உங்களை அழிக்க முடியல. நான் சொல்றேன், உங்க தலை மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு. அது உங்களை அழிக்க விடவே இல்லை. கையை உயர்த்தி சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.